குதிரை பேர அரசியலை கையில் எடுத்து முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருக்கு தாவேக்கா அப்படின்னா, கரூர் விவகாரத்தை கையில் எடுத்து சிட்டிங் அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனாவை டார்கெட் செய்கிறது திமுகங்க. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம், அந்த நேரத்தில் காவல்துறை உதவியோடு தாவேக்காக்கு எதிராக செயல்பட்டாங்க திமுக அப்படின்னு சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார் இல்லையா? இதை தான் கையில் எடுத்த திமுக. ஏங்க, சிபிஐ விசாரணை இருக்கிறப்ப எப்படி டிஎம்கே மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைப்பார்? அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎம் கரூர் மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. வீட்டுக்கு ஒருத்தருக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்க இருப்பதாகலாம் தகவல்கள் வருது. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இப்போ அவங்க எல்லோருமே முக்கியமான சாட்சிகள் சிபிஐ விசாரணையில். அப்படி இருக்க சிஎம் போய் அவங்கள சந்திக்கிறதும், இப்படி நிவாரணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் சாட்சிகளை கலைக்கிற மாதிரி, இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற படியேறி இருக்காங்க திமுகவினர். ஆளுநர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் குதிரை பேர அரசியல் மூலமாக செந்தில் பாலாஜியை டிவிகேவும், கரூர் விவகாரத்தின் மூலமாக ஆதவ அர்ஜுனாவை டிஎம்கேவும் அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காங்க.